Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவ்வாப்பிள்ளையார் ஸ்வீட் அடையும் தேங்காய் அடையும் தாங்க பார்க்க போறோம். இது வந்து தை மாசம், ஆடி மாசம், மாசி மாசம்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்வாங்க. இது வந்து நைட்ல தான் செய்வாங்க இந்த பூஜை. எங்க வீட்ல எங்க அம்மாலாம் செஞ்சிருக்காங்க. இது எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து நல்லா கிறிஸ்பியா, மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க. இதுக்கு வந்து ரொம்ப பொருட்கள் தேவையில்லை. பச்சரிசி, தேங்காய், ஜீனி, ஸ்வீட் அடைக்கு ஜீனி சேர்க்க வேண்டியது, தேங்காய் அடைக்கு உப்பு எதுவும் சேர்க்காம தாங்க செய்யணும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் சாதாரண டயத்தில். வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் அடை செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேங்க. நான் பச்சரிசியை வந்து 4 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க. நல்லா இந்த அளவு அரைச்சிக்கோங்க. நீங்கள் மாவிளக்குக்கு எப்படி அரைச்சிப்பீங்க அந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள அரிசியும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ எல்லாமே அரைச்சாச்சுங்க. நான் நல்லா மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இது கூட 2 தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் வந்து நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்குங்க. அதனால நான் 2 தேங்காவை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவோட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காவிலே தண்ணி இருக்கும், அதனால் கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமலே பார்த்தீங்களா ஒன்றா திரண்டு வருது. அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஜீனி சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா இது வந்து ஜீனி இல்லாமல் ஒரு அடை செய்வோம். அது செய்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் மட்டும் நம்ம ஜீனி சேர்த்து செய்யலாம். இது கூடவே 3 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நான் கொஞ்சமாக இருக்கிறனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு எதுவும் தண்ணி தேவையில்லை. ஏன்னா ஜீனி நல்லா இலகி வரும். அதுக்கே கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுவாகவே தண்ணி இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் அப்படியே தட்டிடலாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து வாழை இலை இல்லாட்டி ஆயில் கவர் அதில் கூட தட்டிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் நான் நேரடியாக அப்படியே தோசைக்கல்லிலே சேர்த்துறேன். இப்போ இதில் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தான் மெதுவாக வெந்து வரும். இப்போ இதே மாதிரி இன்னொன்றும் இந்த மாதிரி தட்டிக்கிறேன். இதிலே வச்சு தட்டிலாம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து வாழை இலை வச்சு தட்டி அந்த மாதிரி அதிலேருந்து எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே தட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்குங்க. நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இன்னொன்றையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகும். இப்போ அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இந்த அளவு செவந்த பிறகு இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, தேங்காவும் மாவும் கலந்தது. இப்போ இதை வந்து இதில் நம்ம உப்பு சேர்க்காம செய்ய போகிறோம். இது ஏன்னா வந்து இது செவ்வாய்ப்பிள்ளையாருக்கு இந்த மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா வந்து வீட்டில். அதனால் இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காம இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சுட்டு அதே மாதிரியே இந்த தோசைக்கல்லில் வைக்க வேண்டியதாங்க.
இப்போ இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டுங்க. இதே மாதிரி தட்டி விடுங்க. இது வந்து செவ்வாய் பிள்ளையாருக்கு நைட்டில் தாங்க பூஜை செய்வாங்க. அந்த பூஜை அது எங்கள் அம்மா செய்வாங்க. இதுக்கு வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து உப்பு சேர்க்காம தாங்க இந்த மாதிரி அடை செய்யணும். இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே இப்போ செஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெள்ளையாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜீனி எதுவும் சேர்க்கலை, வெறும் தேங்காயும் மாவுங்கிறனால உங்களுக்கு இந்த அளவு கலர் தான் வரும். இப்போ இதையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவும் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்வீட் அடையும் தேங்காய் அடையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மேலே கிறிஸ்பியாக, அடியில் நல்லா சாஃப்டாக, ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து இந்த செவ்வாய் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி அடை செஞ்சு பூஜை பண்ணுவாங்க. தேங்காய் அடையில் வந்து பச்சரிசி மாவும் தேங்காய் மட்டும்தான் சேர்ப்பாங்க, உப்பு சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு நைட்டில் பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது ஒரு ஸ்நாக்ஸாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த 2 ஸ்வீட் அடையும் தேங்காய் அடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.